ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தைப்பூசம் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சிவனுக்கும் அம்பிகை பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது. நாம் இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பௌர்ணமி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய நாளுன்னு சொல்கிறாங்க. பல விரத நாட்களை நம்முடைய முன்னோர்கள் முருகப்பெருமானுக்கு அப்படின்ட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. வைகாசி, தை, பங்குனி, சித்திரை, கார்த்திகை இந்த மாதங்கள் எல்லாமே முருகருக்கு உரிய வைகாசி, விசாகம், பங்குனி உத்தரம் உள்ளிட்ட விரதங்கள் எல்லாமே கொண்டாடுறது வழக்கத்தில் இருக்கு. அப்படி தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு வர நாளை தான் தைப்பூசமாக கொண்டாடுறோம். இப்போது தைப்பூசம் எப்போ வருது, எந்த நாளில் நாம் விரதம் இருக்கணும் அப்படின்றத, பௌர்ணமியும் எப்போ வருது இதை பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தைப்பூச விழா நெருங்கிட்டு வருது. இதுக்கு தான் பக்தர்கள் எல்லாருமே விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில்லையும் தைப்பூச திருவிழாக்காக ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. அதனால தைப்பூசம் February 11 இல்லை 12 அப்படின்னு நிறைய பேருக்கும் இந்த குழப்பமும் இருக்கும். இதனால எந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா February 11 செவ்வாய்க்கிழமை வருது. February 10 இரவு 7:15 மணிக்கு துவங்கி February 12 இரவு 7:20 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா February 12 இரவு 7:50 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. February 12 பௌர்ணமி திதி இருந்தாலுமே அன்றைய தினம் பூச நட்சத்திரம் கிடையாது. அதனால இந்த நாளை தைப்பூசமாக நினச்சி வழிபாடு செய்யணும். இந்த இப்போ நம்ம இதில் எந்த நாளில் நாம் செய்யணும் அப்படின்ற சந்தேகம் இருக்குது இல்லையா? எந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு அவரது அருளை பூரணமாக பெறணும் அப்படின்ற குழப்பமும் நமக்கு இருக்கும். இதுக்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, தைப்பூசம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடுற ஒரு விரதம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரத்தை தான் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா February 11 தான் நம்ம தைப்பூச நாளாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இரவு 7:50 மணிக்கு அப்புறம்தான் பௌர்ணமி திதி நமக்கு ஆரம்பிக்குது. ஆனால் அதாவது அன்னைக்கு மாலை முதலே பௌர்ணமி திதி இருக்கிறதாக நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அதனால பௌர்ணமி, பூச நட்சத்திரம் 2 நாளுக்கும் இந்த இரண்டுமே இருக்கும் நாளாக February 11 தான் அன்றைய தினம் இருக்கு. அதனால நாம விரதம் அன்னைக்கு தான் இருக்கணும். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா February 10, 11, 12 இந்த 3 நாட்கள்ல எந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டாலும் அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். காரணம் February 10 பிரதோஷ விரதமும் வருது. 11 தைப்பூசம், 12 பௌர்ணமி. இதனால இந்த 3 நாட்களுமே நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க February 12 காலையில் ஆரம்பித்து மாலையில் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ உங்களுக்கு எப்போ விரதம் இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். அதனால நீங்கள் தைப்பூசத்தை அன்னைக்கு இருக்கணும் முருகப்பெருமானுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் February 12 பௌர்ணமி, அதுக்கு முன்னாடி 11 தைப்பூசம் இருக்குது. நீங்கள் அந்த 2 நாளில் கனெக்ட் பண்ணி எப்போ விரதம் இருக்கிறீங்களோ நீங்கள் அந்த 11 விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க.
சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் வைங்க. கண்டிப்பாக பகலில் தூங்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப எளிமையாக விரதம் இருக்கலாம். இந்த காலையில் சாயந்தரம் 2 நேரமும் குளிச்சுட்டு நீங்கள் சாயந்தரமும் குளிச்சுட்டு அப்புறமா முருகர் கோயிலுக்கோ இல்லைன்னா வீட்லேயோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க. உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை பொருட்கள் வச்சு அபிஷேகம் செய்யுங்க. அதே போல் பஞ்சாமிர்தம் வைங்க. பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யுங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பு. உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கேளுங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.